ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெடிக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2001 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது சும்மா பீக் லெவலில் இருக்கும். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ஒரு மேஜிக் ஷோ பண்ற குரூப் வந்து ஃபேக்கான கடல் கண்ணியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏமாத்தி காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ ஒரு வயசான நபரோட வீட்டுல உண்மையான கடல் கண்ணி இருக்கிறது அந்த குரூப்ல இருக்கிற ஹெட்டுக்கு தெரிய வருது. ஒரு இடத்துல அந்த கடல் கண்ணியை தவங்களோடவே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். இதுக்கப்புறம் அந்த கடல் கண்ணியை பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய போட்ல ஏத்தி கொண்டு போயிட்டே இருக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஷீ கிரியேட்டட். சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, ஒரு தரமான படம் தான். தென் அடுத்து பார்க்க போற படம் வந்து தெலுங்குல ஒரு சூப்பரான ஃபீல் குட் ரொமான்டிக் படமா எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டோரியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஒரு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேலைக்காக சென்னைக்கு வந்துட்டு கிளம்பி வராரு. ஸோ அதே இடத்துல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்ட் டைமா பைக் புல்லிங் வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படத்தோட ஹீரோயினை இவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய அருமையான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லாம் இல்லாம ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி. G5 OTTல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் தான். பட் இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொரியால இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மேட் இன் கொரியா. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை என்ன அப்படின்னா, படத்துல வர நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து கொரியால போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால இவங்க சின்ன வயசுல இருந்தே அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல படிப்புலாம் முடிச்சுட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை போட்டு கொரியாவுக்கு வந்துட்டு போறாங்க. ஆசையா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய காமெடியான சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, கடைசியா என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் படமா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.